வருடாந்திர வருமானம் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் இன்வாய்சிங் நடைமுறையிலிருந்து விலக்கு பெறும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். சிறிய வணிகங்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் அமைச்சரவை அந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன் இந்த விலக்கு 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கீழ் வருமானம் கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே இருந்தது. செயல்பாடுகளை மேம்படுத்துவதால் பெரிய நிறுவனங்கள் இன்வாய்சிங் குறித்து புகார் செய்யக்கூடாது. ஆனால் சிறு நிறுவனங்கள் அப்படியல்ல, அவற்றுக்கு இது செலவாகும் சுமையாகவும் இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு இந்த விலக்கு வழங்கப்படுவதாக அன்வார் விளக்கினார். என்ற போதிலும் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் வருமானம் பெறும் நிறுவனங்களுக்கு இந்த இன்வாய்சிங் முறையால் ஏற்படும் தாக்கத்தை அரசாங்கம் நிச்சயம் ஆய்வு செய்யும் என்றார் அவர். இதனிடையே கூடுதலாக செலுத்திய வரியை திரும்பப் பெறும் நடைமுறையில் சுணக்கம் நிலவுவதாக சீன வணிக சமூகத்தினர் பரவலாக புகார் செய்திருப்பது குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார். நிலுவையிலுள்ள வரி பணத்தை வணிகங்களுக்கு திருப்பிச் செலுத்துவதை விரைவுபடுத்தும் நோக்கில் அரசாங்கம் 2 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 4 பில்லியன் ரிங்கிட்டாக ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் என அவர் உறுதியளித்தார். கோத்தா கினபாலுவில் உள்ள சபா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மடானி செந்துஹான் ராக்கியா நிகழ்ச்சியில் பிரதமர் அவ்வாறு கூறினார்.